ரோஹிணி மாட்டாதவரை சீரியல் நல்லாவே இருக்காது அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்கள நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, ரோஹிணி மாட்டாதவரை கண்டிப்பாக சீரியல் நல்லா இருக்க போகிறதே கிடையாது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. ஏன்னா இப்போ வரைக்கும் தப்பு பண்ணிக்கிட்டே இருக்காங்க, ஆனால் அவங்களுக்கு மட்டும் எல்லாமே ஃபேவராக நடந்துக்கிட்டு இருக்கு, அவங்களும் தப்பிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ இதுதான் நம்மளோட வேதனையாக இருக்குது. சீக்கிரமே அவங்க மாட்டணும் அப்படின்றது நம்மளோட ஆசை. மாட்டினாங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். பார்க்கலாம் அவங்க மாட்டுறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இன்னைக்கு எபிசோட்ல என்ன நடந்தது அப்படின்னா, ஆரம்பத்தில் நம்ம முத்துவை தான் காமிக்கிறாங்க. 2 குடிகார பசங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, முத்துக்கிட்ட வந்து மோதுறாங்க. அப்போ பாட்டில் கீழே விழுக போது முத்து வந்து அதை பிடிச்சிட்டு என்னப்பா என்னாச்சு, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, அது ஒன்றும் இல்லைண்ணே, கல்யாண வீட்டுக்கு வந்தோம், அதான் லைட்டாக 2 கட்டிங்க போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, அது சரிடா, அதுக்கு ஏன்டா என் மேலே வந்து மோதுறீங்க, நான் உங்களுக்கு என்னடா பாவம் பண்ணேன் அப்படின்ற மாதிரி முத்து அவரோட மனக்குமரலை அவங்க கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்போ முத்து கையில் பாட்டில் அண்ட் டம்ளர் இது ரெண்டுமே இருக்குது. இதை பார்த்த மனோஜ் அண்ணாரும் கீழே இறங்கி வரும்போது இதை பார்த்துட்டாரு. பார்த்தவொடனே, அட்ட பாவி, இன்னைக்கு மாடா நீ குடிப்ப, நீ ஒரு நாள் கூட குடிக்காம இருக்க மாட்டியாடா குடிகார பயலே அப்படின்ற மாதிரி அவர் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு, சரி இந்த விஷயத்தை இப்படியே விட்டா சரிப்பட்டு வராது, உடனே நம்ம அம்மா கிட்ட போய் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் அங்கே கிளம்பி போயிட்டாரு. அப்போ முத்து இவங்க 2 பேர்த்துக்கிட்ட அட்வைஸ் பண்றாரு. ஏன்பா கல்யாணத்துக்கு இப்படி பண்றீங்க, நானும் குடியா இருந்தா நான் இல்லைன்னு சொல்லல, அதுக்காக கல்யாண வீட்டில் வந்து இப்படி குடிச்சா அது நல்லா இருக்குமா, சரிப்பட்டு வருமா, ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்ற மாதிரி சின்ன அட்வைஸ் போட்டுக்கிட்டு இருக்காரு. அவங்க வந்து கேட்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா ஃபங்க்ஷன்னாலே இப்படி தானே நான் இருக்கும், இதென்ன புதுசாக சொல்கிறீங்க, நம்ம வந்து எதுக்காக குடிக்கிறோம், என்ஜாய் பண்ணுறதுக்காக குடிக்கிறோம். ஸோ இந்த ஃபங்க்ஷன் நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்மளும் நல்லா இருக்கணும், நம்ம என்ஜாய் பண்ணி குடிப்போம் அப்படின்ற மாதிரி அவங்களும் சில அட்வைஸை நம்ம முத்துவுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ முத்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, டேய் வேணாண்டா, சொன்னால் கேளுங்கடா, இங்கே நீங்கள் குடிக்காதீங்க, வெளியே பார்க்கிங் ஏரியா இருக்கு இல்லையா, அங்கே போய் உங்கள் வேலையை வச்சுக்கோங்க, அதுதான் கரெக்டாக இருக்கும், இந்த இடத்துல நீங்கள் குடிக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்கள வந்து அனுப்பி வைக்கிறாரு. அவங்களும் என்னடா பண்ண, இவன் வேற குறுக்க வந்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, சரிவா நம்ம பார்க்கிங்கே போய் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களும் கிளம்பி போயிட்டாங்க. ஸோ இப்போ முத்துவை நம்ம மனோஜ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நேரடியாக அவங்க அம்மா கிட்ட போய் போட்டு கொடுக்குறாரு. ஏமா நம்ம உடனே கிளம்பிடுவோமா அப்படின்ற மாதிரி சொல்ல, டேய் இப்போ தாண்டா வளர்ந்துருக்கோன்னு, கல்யாணம் கூட முடியல, அதுக்குள்ளே கிளம்பிடுவோம் அப்படின்னா என்னடா அர்த்தம் அப்படின்ற மாதிரி விஜயா கேட்க, ஏமா கண்டிப்பாக இந்த கல்யாணத்தில் பிரச்சனை வரப்போகுது, அந்த பிரச்சனை வர்றதுக்குள்ளே நம்ம கிளம்பிடுவோம், அந்த பிரச்சனை வரும்போது நம்ம இங்கே இருந்தோம் அப்படின்னா அது நமக்கு தான் அசிங்கம், ஸோ அதனால அந்த பிரச்சனை வர்றதுக்குள்ளே நம்ம கிளம்பி போயிடுவோமா அப்படின்ற மாதிரி மனோஜ் சொல்ல, என்னடா சொல்கிற, ஒன்றுமே புரியல, நீ பாட்டுக்கு வந்தால் கல்யாணத்துக்கு முடியறதுக்குள்ளே கிளம்பி போயிடுவோம், பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு சொல்கிற, என்ன ஏது அப்படின்றத முதல்ல தெளிவாக சொல்லு அப்படின்ற மாதிரி விஜயா கேட்க, அம்மா அந்த முத்து பையன், அதான் உங்களோட 2வது பையன் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் குடிக்க ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னா நிச்சயமாக பிரச்சனை பண்ணுவான், அவன் பிரச்சனை பண்ணுறதுக்குள்ளே நம்ம இங்கேருந்து கிளம்பி போயிட்டோம் அப்படின்னா தான் நமக்கு மரியாதை, இல்லை அப்படின்னா நமக்கு தான் அசிங்கம், நம்ம இந்த இடத்துல இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி விஜயா கிட்ட மனோஜ் சொல்ல, என்னது குடிக்க ஆரம்பிக்கிறானா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க நம்ம விஜயா. ஆமாம்மா அவன் குடிக்க ஆரம்பிச்சிட்டான், இப்போ தான் வெளியே அவங்க 2 ஃப்ரெண்ட்ஸ் கூட பாட்டிலும் கைமா பார்த்தேன், எல்லாரும் குடிக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க, அவங்க கண்டிப்பாக குடிச்சிட்டு பிரச்சனை பண்ணுவாங்க, நம்ம அதுக்குள்ளே போயிடுவோம் அப்படின்ற மாதிரி மனோஜ் சொல்ல, விஜயாவுக்கு வந்து கோவம் வந்துருச்சு. சி, இவன் இப்படி குடிகாரனா இருப்பானா, இந்த ஃபங்க்ஷனை கூட விட்டு வைக்க மாட்டானா, இதுலேயும் வந்து குடிப்பானா, இதனால யாருக்கு கெட்ட பேர், அவங்க அப்பாவுக்கும் நமக்கு தானே கெட்ட பேர் அப்படின்ற மாதிரி முத்துவ மானங்கணிக்க, ஏன் எதுக்கு அப்படின்றது கூட விசாரிக்கல, உடனே திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. திட்டிட்டு இவனை இப்படியே விடக்கூடாது, இவனை வந்து நம்ம சும்மாவே விடக்கூடாது, நம்ம ஏதாவது ஒரு விஷயம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வந்து அண்ணாமலைட்டு போய் சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி கிளம்பி அவங்க போயிட்டாங்க. அப்போ மனோஜ் நம்ம ரோஹிணி கிட்ட சொல்றாரு, அவன் குடிக்க ஆரம்பிச்சிட்டா ரோஹிணி, ஃபங்க்ஷன் முடிஞ்சோடனே நம்ம எஸ்கேப் ஆயிரும் அப்படின்ற மாதிரி நம்ம ரோஹிணி கிட்ட நம்ம மனோஜ் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ரோஹிணி என்ன பண்றாங்க அப்படின்னா, மனோஜ் நீ சொல்றது சரிதான், கண்டிப்பா அவன் பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிருவான், நம்ம அதுக்குள்ள கிளம்பி போயிடுவோம் அப்படின்ற மாதிரி அவங்களும் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாரும் பார்த்தீங்கன்னா முத்து குடிக்க ஆரம்பிச்சிட்டார் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டாங்க. அண்ணாமலைகிட்ட போய் விஜயா கூப்பிட்டு சொல்றாங்க, ஏங்க அங்கே பாருங்க உங்க மகன் குடிக்க ஆரம்பிச்சிட்டா அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்க பாரு அவன் குடிக்க மாட்டான், இந்த ஃபங்க்ஷனை அவன் தான் முழுக்க நின்று எடுத்து செய்கிறான், அதனால அவன் குடிக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி ஆர்குமெண்ட் பண்ணுறாங்க. விஜயா வந்து கேட்குற மாதிரி தெரியல, இல்லைங்க உங்கள் மகன் குடிக்க போகிறான், அவன் குடிக்கணும்னு முடிவெடுத்தான் யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்களும் வாய்க்கு வந்தபடி முத்துவை பற்றி எவ்வளோ தரைக்குறைவா எவ்வளோ தவறாக சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா தவறாக சொல்கிறாங்க. அவன் குடிக்க தான் போகிறான், நீங்கள் அவனை நம்மனாலும் சரி அவன் குடிக்க போகிறான், அவன் குடிக்கணும்னு முடிவெடுத்துட்டான், ஸோ அவன் குடிப்பான் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல, இங்கே பாரு இந்த ஃபங்க்ஷன் முழுக்க அவன் எடுத்து நடத்துறது அவனோட பொறுப்பில் இருக்குது, ஸோ அதனால அவன் அந்த தப்பை செய்ய மாட்டான் அப்படின்ற மாதிரி அண்ணாமலை எவ்வளோ சொல்கிறாங்க. ஆனாலும் விஜயா உறுதியாக சொல்கிறாங்க, இல்லைங்க அவன் குடிக்க போகிறான், கண்டிப்பா இது பிரச்சனை வரும், நம்ம அதுக்குள்ள கிளம்பிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போ அண்ணாமலைக்கு மனசு விட்டு போச்சு, என்னடா இது இவ்வளோ ஸ்ட்ராங்கா சொல்றியே, உனக்கு யார் சொன்னா அப்படின்ற மாதிரி கேட்க, மனோஜ் அவனை பாட்டிலும் கைமா பார்த்துருக்கான், அதை பார்த்துட்டு தான் வந்து சொல்றான் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஓகே மனோஜும் பார்த்துருக்கான் அப்படின்னா ஒருவேளை முத்து குடிக்க போயிருப்பானோ அப்படின்ற ஒரு சந்தேகம் அண்ணாமலைக்கு வந்துருச்சு. சரி இதையாவது கண்டிப்போம், ஏன்னா இது வந்து அவரோட ஃப்ரெண்டோட கல்யாணம், முத்து எடுத்து செய்யறா அப்படின்றதுனால எந்த கெட்ட பேரும் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்ணாமலை என்ன பண்றாரு அப்படின்னா போய் கண்டிக்கிறதுக்காக
பார்க்க போகிறாரு. யார் அப்படின்னா முத்துவை. ஸோ முத்து அந்த இடத்துல தேடி பார்க்குறாரு, முத்து எங்கேயுமே காணும். அப்போ யதார்த்தமாக மீனா வரும். மீனா கிட்ட அண்ணாமலை சொல்கிறாரு, இங்கே பாருமா, உன் புருஷனை பார்த்து வச்சுக்கோ, இந்த கல்யாணம் முடிக்கிற வரை அவனால் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்ல மீனாவுக்கு செம்ம ஷாக்கு. ஏன்னா அவர் எந்த தப்பும் பண்ணலை, இன்னும் அவர் எங்கே இருக்காரு என்ன பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு தெரியல. அது போக இந்த கல்யாண வேலையெல்லாம் அவர் தான் முக்கியமாக எடுத்து நடத்திக்கிட்டு இருக்காரு. அப்படிங்கும்போது திடீர்னு அவர் மேலே இப்படி ஒரு குற்றச்சாட்டு சுமத்தவும் மீனா யோசிக்கிறாங்க, என்னடா அது, எதுக்காக மாமா இப்படி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி யோசிக்கும்போது அவங்களுக்கு வந்து ஒன்றுமே புரியலை. என்னடா அது, என்னவா இருக்கும், ஏன் மாமா வந்து திடீர்னு இப்படி ஒரு விஷயத்த சொல்லணும், அவர் காரணம் இல்லாமல் ஒரு விஷயத்த சொல்ல மாட்டார். ஸோ அப்படி இருக்கும்போது அவர் இப்படி சொல்கிறார் அப்படின்னா அதுக்கு என்ன ரீசன், ஏன் அவர் அப்படி சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி விஷயங்கள் அவங்க மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்குது. ஆனால் இருந்தாலும் இதை போய் அவர்கிட்ட கேட்க முடியாது இல்லையா. நீங்கள் எதுக்காக இப்படி சொல்கிறீங்க, ஏன் சொல்கிறீங்க, என் புருஷன் தானே எல்லா விஷயத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காரு, பார்த்து இந்த கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தணும் அப்படின்னு சொல்லி தான் அவர் எல்லா விஷயத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனால் நீங்கள் இப்படி சொல்கிறது எந்த வகையிலும் நியாயம் கிடையாது அப்படின்ற மாதிரி மீனாவுக்கு கேட்கணும்னு தோணுது. ஆனால் இருந்தாலும் இதை எப்படி கேட்க, என்ன சொல்லி கேட்க அப்படின்றது அவங்களுக்கு எதுவுமே தெரியல. அதனால் மீனா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதை பொறுமையாக தான் டீல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே மாமா நான் அவரை பார்த்தா பேசி சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து தேடி போகிறாங்க. எங்கே முத்துவ அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடமா தேடி போகிறாங்க. எங்கேயுமே காணும். எங்கே போனார், ஒருவேளை மாமா சந்தேகப்படுற மாதிரி குடிச்சிருப்பாரோ அப்படின்ற ஒரு சந்தேகம் வந்து அவங்களுக்கு இருக்குது. ஏன்னா முத்து ஆளை காணும் அப்படின்னா ஒருவேளை குடிச்சிட்டாரோ, இந்த ஃபங்க்ஷனில் குடிக்க மாட்டார் அப்படின்ற விஷயம் மீனாக்கு நல்லாவே தெரிஞ்சாலும் ஒருவேளை அவங்களுக்கு வந்து அவங்களோட மைண்ட் என்ன சொல்லுது அப்படின்னா ஒருவேளை குடிக்க போயிட்டாரா அல்லது குடிச்சிட்டாரா அப்படின்ற மாதிரி அவங்களோட மைண்ட் ஃபுல்லாக அங்கே தான் போகுது. ஸோ இருக்காது, அப்படிலாம் இருக்காது, அவர் இந்த விஷயத்தில் அப்படி செய்ய மாட்டார் அப்படின்ற மாதிரி அவங்க மனசு சொன்னாலும் அவங்க மைண்ட் வந்து அதை ஏற்றுக்க மாட்டேங்குது. ஒருவேளை இருக்குமோ அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே தான் அவங்க சுற்றிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ தான் 2 பெண்கள் என்ன பண்ணுறாங்க, வரும்போது முத்து வந்து கிராஸ் பண்ணி போகிறாரு. அவங்க மேலே வந்து சரியான போதை வாடை அடிக்குது, சரக்கு வாடை அடிக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே முதல்ல ஆரம்பத்தில் 2 பேர் சரக்கு அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி வந்திருப்பாங்க இல்லையா, அவங்கள வந்து நம்ம முத்து மீட் பண்ணியிருப்பாரு. எப்போ அப்படின்னா இவங்க வந்து கிச்சனுக்கு பின்னாடி போய் நம்ம ப்ரௌன் பண்ணிட்ட ஊறுகாய் இருக்கான்னு கேட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஊறுகாயிட்டு போய் பின்னாடி சரக்கு அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ முத்து யதார்த்தமாக போகும்போது அவன் கிளாஸை வச்சு நிற்கவும் நம்ம முத்து வேகமாக கிராஸ் ஆவார். அப்போ என்ன ஆயிரும் அப்படின்னா அந்த கிளாஸில் இருந்த சரக்கு அவர் சட்டை மேலே சிந்திடும். ஸோ அதை வச்சு என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா மீனா வந்து தப்பாக நினச்சிக்கிறாங்க. ஸோ அதுதான் இப்போ நடக்க போகுது. இப்போ நம்ம முத்து மேலே சரக்கு சிதிரிச்சு 2 பெண்கள் கிராஸ் பண்ணி போகும்போது இவன் என்னடா சரியான மொடக்குடிக்காரனாக இருப்பான் போல இருக்கு, ஒரு கல்யாணம் ஒரு நல்ல காரியம் ஒரு கெட்ட காரியம் வந்துடக்கூடாது, நல்லா குடிச்சிட்டு வந்துடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம மீனா அந்த வழியாக போகிறாங்க. மீனா கேட்குறாங்க, யாருங்க அப்படி சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி. அந்த ஒருத்தர் போகிறான் பாருமா, சரியான குடிகாரனாக இருப்பான் போல இருக்கு, அவன் மேலே கெட்ட வாடை அடிக்குது, சரியான பொறுக்கி பையன் மாதிரி தெரியுது அவனை பார்க்க அப்படின்ற மாதிரி சொல்ல மீனாக்கு இவங்க யாரடா சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி போய் பார்த்தா அது முத்து. மீனாவுக்கு செம்ம ஷாக்கு, என்னடா அது இவர் குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்து இப்போ குடிச்சிட்டு வந்து நிற்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இவங்களுக்கு வந்து என்ன நடந்தது ஏது நடந்தது அப்படின்றது எதுவுமே தெரியாது. ஸோ அதனால அவங்க எடுத்தோடனே திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏங்க உங்களுக்குலாம் அறிவு இருக்குதா, அறிவு இல்லையா, நான் உங்ககிட்ட எத்தனை தடவை படித்து சொன்னேன், இந்த கல்யாணம் நம்ம எடுத்து பண்ணுற கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும், எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி பல முறை நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேனா இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமாம் இப்போ என்ன அதுக்கு அப்படின்ற மாதிரி முத்து கேட்க, ஏங்க இப்படி பண்ணுறீங்க, நான் என்ன மீனா பண்ணேன் அப்படின்ற மாதிரி அவர் கேட்க, ஏங்க என்னங்க உங்களுக்கு எவ்வளோ வேலை பர்சன்கள் கொடுத்துருக்காரு, நீங்கள் எப்படி பண்ணலாமா, ஆமாம் வேலையெல்லாம் எனக்கு கொடுத்துருக்காரு, நான் என்ன பண்ணேன், எதுக்காக என்கிட்ட நீ வந்து கத்திக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அவர் கேட்க, உங்களை யார் குடிக்க சொன்னா அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்ல, நான் எங்க மீனாவை குடிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்ல, ஏங்க அதுதான் வாடை கெட்ட நாத்த அடிக்குதே அப்படின்ற மாதிரி இவர் சொல்ல, அதுக்கு தான் முத்து என்ன சொல்றாரு, இங்கே பாரு மீனா நீ நினைக்கிற தப்பு, நான் சத்தியமாக குடிக்கல அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு பழமொழியெல்லாம் சொல்றாரு. என்னைக்காவது ஒரு நாள் நான் குடிக்கல, பார்த்தீங்களா உளறீங்களா, நான் எங்க உளறேன், ஒரு தத்துவம் சொன்னா கூட குடிகாரனா தான் இருக்கணுமா, அப்போ தத்துவம் சொல்ற எல்லாருமே குடிகாரனா அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி மாற்றி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஒரு விஷயம் தெளிவாக தெரியுது, இந்த முறை முத்து எந்த தப்பும் பண்ணலை, ஆனாலும் மாட்டிக்கிட்டாரு. இதுதாங்க நம்ம முத்துக்கிட்ட இருக்கிற ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே 2 பேரும் ஆர்குமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ரவி வர்றாரு. ரவி வந்து முத்துவை கிராஸ் பண்ணும்போது செம்ம போதை கெட்ட வாடை அடிக்குது. சி டேய் இன்னைக்கு மாடா குடிச்ச, உனக்குலாம் அறிவு இருக்கா அறிவில்லையாடா, நம்ம என்ன வேலைக்கு இங்கே வந்திருக்கோம், இப்போ நீ இப்படி குடிச்சிட்டு வந்துன்னா என்னடா அர்த்தம் அப்படின்ற மாதிரி ரவி கேட்க, முத்து டே நீயுமாடா சத்தியமாடா குடிக்கலடா என்னை நம்புங்கடா அப்படின்ற மாதிரி சொல்ல, டே கெட்ட வாடை அடிக்குது குடிக்கலன்னுக்கிட்டு இருக்க, என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம் மனசில் அப்படின்ற மாதிரி ரவியும் திட்ட, டே இங்கே பர்றா தம்பி சத்தியமாக அன்னை குடிக்கலடா அப்படின்ற மாதிரி இவர் எவ்வளோ ஆர்குமெண்ட் பண்ணி பார்க்குறாரு. யாருமே கேட்குற மாதிரி இல்லை, ஏன்னா கெட்ட வாடை அடிக்குது இல்லையா. ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, முத்து குடிச்சிட்டார் அப்படின்னு தானே நினைப்பாங்க. ஸோ அதனால் முத்து கூட சண்டைக்கு போகிறாங்க. ஏங்க இப்படி பண்ணுறீங்க, உங்களை யார் இப்படி பண்ண சொன்னது, ஏது பண்ண சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு சண்டை பயங்கரமாக போகுது. முத்து இதுக்கு மேலே பொறுமையாக இருக்கக்கூடாது, இப்போ என்ன நான் குடிக்கல நிரூபிக்கணும், அவ்வளோதானே, என் கூட வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி 2 பேரையும் கூப்பிட்டுட்டு கார் பார்க்கிங்
பார்க்கிங்க்கு போயிட்டாரு. கார் பார்க்கிங்கில் ஒவ்வொரு ஆளாக தேடி பார்க்குறாரு. இவங்க 2 பேரை, ஏன்னா இவங்க 2 பேரை கார் பார்க்கிங் போய் குடிங்கடா அப்படின்னு சொல்லி அவர் தான் அனுப்பி விட்டார். ஒருவேளை அவங்க 2 பேரும் அந்த இடத்துல இருந்தாங்க அப்படின்னா நம்ம எந்த தப்பும் பண்ணலை அப்படின்றது நிரூபணம் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு கார் பார்க்கிங்கில் அவங்க 2 பேரை தேடுறாரு. தவறாரு, குதிக்கிறாரு, ஓடுறாரு, தேடுறாரு. அவங்கள ஆளையே காணோம். அவங்க அங்கே குடிக்கிறதுக்கு இன்னும் வரல. ஸோ அதனால் முத்து எவ்வளோ தேடி பார்க்குறாரு. இந்த பக்கம் அவர் தேடி பார்த்துக்கிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் நம்ம ப்ரௌன் மணி கடையிலேருந்து, யார் கடையிலேருந்து, மனோஜ் கடையிலேருந்து இறக்குமதி பண்ணுறாரு இல்லையா, அந்த பொருட்கள்லாம் அங்கே வந்து நிற்கிது. ப்ரௌன் மணியும் அங்கே தான் நிற்கிறாரு. அதே நேரத்தில் முத்துவும் அந்த இடத்துல தான் நிற்கிறாரு. ஆனாலும் 2 பேரும் பார்த்துக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ எல்லா பொருளையும் வந்து ஒவ்வொரு ஆளாக இறக்கிட்டு இருக்காங்க. கடைசியில் ஒரே ஒரு பாக்ஸ் மட்டும் இருக்குது. ப்ரௌன் மணிக்கு கொஞ்சம் மிஸ் ஆகிருந்தால் முத்து ப்ரௌன் மணியை பார்த்துக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருந்துச்சு. ஆனாலும் அது வந்து நடக்கலை. ஏன்னா கடைசி பெட்டியை நம்ம ப்ரௌன் மணி வாங்கிட்டாரு. என்ன சொல்கிறார் அப்படின்னா ப்ரௌன் மணி, அந்த பாக்ஸை வேணால் நான் கொண்டு போய் கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, வந்த டாக்ஸிக்காரங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லைங்க பசங்க வர்றாங்களே அவங்க தூக்கிட்டு போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லைப்பா கொடுங்க நானே கொண்டு போய் வச்சுறேன், ஒன்றும் கிடையாது, இது நம்ம கல்யாணம் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பெட்டியை வாங்கிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா போய் தூக்கிட்டு போகிறாரு. அப்போ தான் சுருதி வந்து அந்த பக்கம் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. மேபி ஒருவேளை அந்த ஃபோட்டோவில் வந்து அவர் மாட்டி இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா சுருதி கிளிக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவர் கிராஸ் ஆகும்போது சான்ஸ் இருக்குது. ஏன்னா சுருதி கூட அந்த நேரம் பார்த்துருக்க மாட்டாங்க. பட் அந்த ஃபோட்டோவில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அந்த சம்பவம் மட்டும் நடந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். ப்ரௌன் மணி மாட்டுறதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் பக்காவாக நடந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் இந்த கல்யாணத்தில் மாட்டுவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கேள்விக்குறியை போட்டு முடிக்கலாம். அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அப்படி தானே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எவ்வளோ நல்ல சந்தர்ப்பங்கள்லாம் வந்திருக்குது. இனி வேறு யாராவது இருந்தாங்கன்னா அந்த இடத்துலனா உடனே மாட்டியிருப்பாங்க. முத்து ஒரு தப்பு செஞ்சிருந்தாலும் சரி, இல்லை வேறு யாராவது ஒரு தப்பு செஞ்சிருந்தாலும் சரி, அந்த இடத்துல அவங்க இருந்தாங்கன்னா நிச்சயமாக மாட்டியிருப்பாங்க. அந்த இடத்துல ரோஹிணி இருக்கிறாங்க அப்படிங்க போய் தான் அவங்க இப்போ வரைக்கும் மாட்டாமல் தப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுதாங்க இங்கே முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. ப்ரௌன் மணி இப்போ எப்படி தான் பார்க்க போகிறாரு அப்படின்னு சொல்லி பயங்கரமாக ஆர்குமெண்ட் போய்கிட்டு இருக்குது. முத்துவும் அவங்கள தேடி பார்க்குறாரு. அவங்கள எங்கேயுமே காணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பிட்டார். ரைட்டு, இவங்களை ஆளை காணும், நான் வர்றேன் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா கிளம்புறாரு. அதே மாதிரி இங்கிட்ட இவங்க போயிட்டாங்க, அங்கிட்ட அவங்க போயிட்டாங்க. ஸோ இந்த முறையும் ப்ரௌன் மணியை பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் அமையலை. முத்து நம்ம மீனாவையும் ரபியும் கூட்டிகிட்டு போய்கிட்டு இருக்காரு இல்லையா, எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது தன் மேலே சரக்கு ஊற்றுன அந்த 2 குடியாருங்க யார் அப்படின்றத காட்டணும் அப்படின்றதுக்காக கூட்டிகிட்டு போகிறாரு. அப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா போகிறதுக்கு முன்னாடி அவங்க 2 பேரையும் கூப்பிட்டு, இங்கே வாங்கடா டேய், நான் இப்போ தண்ணி அடிக்கலாம் நிரூபிக்கணும் அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் போட்டிருந்த சட்டையை கழட்டி கீழே போட்டுட்டு இன்னொரு சட்டையை எடுத்து மாட்டிக்கிறாரு. மாட்டிட்டு இப்போ வாடகை அடிக்குதான்னு பாருங்கடா அப்படின்ற மாதிரி சொல்ல, அவங்களும் மோந்து பார்த்துட்டு இல்லை வாடகை அடிக்கலை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அடிக்கலையா இதைத்தானடா நானும் சொன்னேன், அடிக்கலை நீ ஏன்டா இப்படி உயிரை வாங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் கேட்குறாங்க. என்ன இப்போ வாடகை அடிக்கலை அப்படின்ற மாதிரி சொல்ல, அம்மா தாயே சத்தியமாக நான் குடிக்கலம்மா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் குடிக்கலை, நீங்கள் எப்பயும் குடிக்கிறவர், ஸோ இந்த டைம் நீங்கள் குடிக்கலை அப்படின்னு சொன்னாலும் எங்களால் நம்ப முடியல, அதனால தான் சொல்கிறோம் எப்பயும் நீங்கள் குடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்தை அந்த இடத்துல சொல்ல வர்றாங்க. ஸோ முத்துவுக்கும் ஒரு சின்ன ஒரு லெசன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்னதான் உண்மையிலே குடிக்காமல் இருந்தீங்கன்னா சில நேரங்களில் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது நீங்கள் குடிச்சிருப்பீங்க அப்படின்றத அந்த இடத்துல எல்லாரும் சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி முத்துவுக்கு சில விஷயங்களை சொல்லி புரிய வைக்கிறாங்க. ஆனால் முத்து அதை புரிஞ்சுக்கிற நிலைமையில இல்லை. அப்போ தான் இந்த பேச்சு அடிபடுது. என்ன அப்படின்னா மீனா வந்து சரக்கு வாடையை வந்து கெட்ட நாத்தன்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு சண்டை போடுறாரு. இங்கே பார், நீ என்ன வேணால் சொல்லு, நான் கேட்குறேன், அதுக்காக சரக்கு வாடையை நீ கெட்ட வாடன்னு மட்டும் சொல்லாத, அதை என்னால் ஏற்றுக்க முடியாது அப்படின்ற மாதிரி மீனா கிட்ட நம்ம முத்து பயங்கரமாக ஆர்குமெண்ட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் 2 பேர்த்தையும் கூப்பிட்டு போகிறாரு. என் கூட வாங்கடா, அந்த குற்றவாளி யாருன்னு காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் கூட்டிகிட்டு போகும்போது நம்ம ப்ரௌன் மணிக்கிட்ட மறுபடியும் அடுத்த ரவுண்டுக்கு ஊறுகாய் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சார் நீங்கள் கொடுத்த ஊறுகாய் ரொம்ப நல்லா இருந்துச்சு சார், அதுக்காகவே இன்னொரு கட்டிங் அடிக்கலாம் போல இருக்குது, காசு கொடுத்து வாங்கிட்டு வந்து, ஸோ எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஊறுகாய் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போ நான் பாத்ரூமுக்கு வந்திருக்கேன்ப்பா, இங்கேயுமா வந்து ஊறுகாய் கேட்பீங்க, போங்கப்பா போய் வேறு யார்ட்டையாவது கேளுங்கப்பா அப்படின்ற மாதிரி ப்ரௌன் பண்ணி அனுப்ப அந்நேரம் முத்து அவங்கள பார்த்துடுறாரு. அதே இடத்துல ப்ரௌன் பண்ணியிருக்காரு. முத்துவும் பின்னாடி தான் நிற்கிறாரு. ஆனால் ப்ரௌன் பண்ணியை பார்க்கல. எப்போதான்டா பார்ப்பீங்க, சத்தியமாக முடியலடா, ஏதாவது ஒரு முடிவெடுத்து ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணி தொலைங்கடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது நமக்கு அதெல்லாம் பார்க்கும்போது. ஏன் அப்படின்னா இப்போ என்ன கடைசி வரைக்கும் மாட்ட மாட்டாங்க அப்படின்ட்டு நமக்கு ரிசல்ட் நமக்கு தெரியும். ஸோ எதுக்கு போய்கிட்டு மெனக்கிட்டு இவ்வளோ விஷயங்கள் பண்ணணும் அப்படின்றது இப்போ வரைக்கும் புரியல. ஆனாலும் ரொம்ப கொஞ்சம் நல்லா காமிச்சிருந்தாங்க. அவர் மாலையெல்லாம் கொண்டுட்டு வருவார். ஒருவேளை மாலையை போட்டுட்டார் அப்படின்னா நிச்சயமாக மாட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை இவர் வந்து என்னோட டபுள் கேரக்டரு, அவர் மாதிரி இவர் இருக்கார், இவர் மாதிரி அவர் இருக்கார், உங்களை இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுறது கூட வாய்ப்பு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். பார்க்கலாம் என்னதான் நடக்குது அப்படின்றத.
இப்போ இவங்களை பார்த்த முத்து அந்த இருக்காங்க பாரு, என்னோட இந்த நிலைமைக்கு காரணம் அவங்க 2 பேர் தான், வா அவங்க கிட்ட கூட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 குடிகாரங்கிட்ட போய் நம்ம மீனாவையும் ரவியையும் கூட்டு போய் நிற்கிறாரு. டேய் ஒழுங்கு மரியாதை உண்மை சொல்லு, என் மேலே சரக்கு எப்படி கொட்டுச்சு அப்படின்ற மாதிரி அவங்கள பார்த்து கேட்க அவங்களுக்கு வந்து என்ன சொல்லனே தெரியல. ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எங்களுக்கு எப்படின்னே தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்கே பாரு ஒழுங்கு மரியாதை இப்போ உண்மையை சொல்லலை அப்படின்னா ஒரே தேர்த்திருவே, ஒழுங்கு மரியாதை உண்மையை சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்ல, இதுக்கு மேலே இவர்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆமாம் அவர் சொல்கிறது சரிதான், நாங்கள் தான் இந்த மாதிரி அவர் மேலே சரக்கு கொட்டிட்டோம், அவருக்கும் இதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போ தான் மீனாவுக்கு ஒரு விஷயம் புரியுது. ரைட்டு, இந்த விஷயத்தில் இவர் மேலே தப்பு இல்லை அப்படின்றத நம்ம மீனா புரிஞ்சுக்கிறாங்க. இதுக்கு மேலே புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண, எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ சிக்கல் தான், மீனாவுக்கும் சரி நம்ம முத்துக்கும் சரி பயங்கரமான பிரச்சனை தான். அப்போ மீனா வந்து சாரி சொல்லிடுறாங்க, சாரி தெரியாமல் மன்னிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஏன் அப்படின்னா இந்த விஷயத்தில் நம்ம தப்பு பண்ணது மீனா தான். மீனா வந்து அவர் சொன்னதை கொஞ்சமாவது நம்பியிருந்திருக்கணும், ஆனால் அவங்க ஆரம்பத்துலேருந்தே நம்பலை. காரணம் என்ன அப்படின்னா முத்து ட்ரிங்க்ஸ் பண்ணுவார், அதனால் அவர் பண்ணலை அப்படின்னு சொல்கிறது தான் ஆச்சரியம். ஸோ பண்ணாங்க அப்படிங்கும்போது அது ஆச்சரியப்படுறதுக்கு ஒரு விஷயம் கூட கிடையாதுன்றதுனால அவரும் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா நம்பிட்டார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போவாது நம்ம ப்ரௌன் மணியை அண்ணாமலைட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணிடலாம் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பரசு என்ன பண்ணுறாரு அப்படின்னா போய் கூட்டு வராரு. இங்கே பாருங்கள் என் ஃப்ரெண்டை உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன் சொன்னேன்ல சம்மந்தி, வாங்க சம்மந்தி அவரை போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்ற மாதிரி ப்ரௌன் மணியை கூப்பிட, ஒரு மணி ஆமாப்பா நீங்கள் 2 நாளாக சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, நானும் பார்க்க வரணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன், ஆனால் முடியலை, இப்போவாது போய் பார்த்தோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. ஆஹா ஒரு செம்ம சீன் இருக்குடா அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கும் போது தான் அங்கே ஒரு ட்விஸ்ட்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரௌன் மணி வந்து போகிறதுக்குள்ளே அங்கே சமையல் கட்டில் இருக்கிறவங்க வந்துட்டாங்க. அண்ணே வாங்கினே வந்து சாம்பாரை பாருங்கள், உப்பு காரம் கரெக்டாக இருந்தால் இறக்கிடலாம், ரெடியாக இருக்குது, பக்காவாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, ஸோ அவங்களுக்கு செம்ம ஷாக்கு. என்னடா அது மறுபடியுமா, இங்கே பாருங்கள் சம்மதி, நான் வந்து எப்போனாலும் உங்கள் ஃப்ரெண்டை சந்திச்சுக்கிறேன், எனக்கு அது பிரச்சனை கிடையாது, சமையல் ரொம்ப முக்கியம், சமையல் நல்லா இல்லை அப்படின்னா ஒன்றும் செய்ய முடியாது, கல்யாணத்தில் ஒரு குறை இருந்த மாதிரி ஆயிரும், அந்த மாதிரி ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் சமைக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி நீங்கள் போய் சமைங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம இன்னொரு நாள் கூட நான் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட சொல்ல, இவரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கிளம்பிட்டாரு. இந்த முறையும் பார்த்தீங்கன்னா ப்ரௌன் மணி தப்பிச்சிட்டாரு. ஸோ கொஞ்சம் கஷ்டம்தான், இந்த முறை ப்ரௌன் மணி மாட்ட மாட்டார் அப்படின்றது நமக்கு ரிசல்ட் நல்லாவே தெரியும். ஏதாவது சிக்கல் நடக்கும், ஏதாவது பிரச்சனை நடக்கும், அவர் வந்து நான் வந்துட்டு வரேன் சம்மந்தி அப்படின்னு சொல்லி எஸ்கேப் ஆயிடுவார். இதுதான் காலங்காலமாக நடந்துகிட்டு இருக்குது. இந்த முறையும் அதே தான் நடக்க போகுது. நம்ம ப்ரௌன் மணிக்கு ஆப்போசிட், சாரி நம்ம ரோஹிணிக்கு ஃபேவராக தான் எல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. இப்போ வரைக்கும் அவங்களுக்கு ஃபேவராக தான் நடக்க போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஆனால் இருந்தாலும் நம்ம எதிர்பார்க்குறோம் அப்படின்னா இந்த முறையும் ரோஹிணி மாட்டலை அப்படின்னா எப்போதாண்டா மாட்ட வைப்பீங்க, அவங்க பண்ண தப்புக்கு எப்போதாண்டா அவங்களுக்கு தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ பார்ப்போம், ஏன்னா அவங்களும் வந்து இந்த வருது ரோஹிணி இந்த மாட்ட போகிறா அந்த மாட்ட போகிறா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் அதற்கான ஒரு சின்ன ப்ரூஃப் கூட இல்லை அப்படின்னு தான் சொல்லியாகணும். ஏன்னா அவங்க நிறையா விஷயங்கள் பண்ணுறாங்க, நிறையா தப்பு பண்ணுறாங்க, ஆனால் கடைசி வரைக்கும் அவங்க மாட்டவே மாட்டேங்கிறாங்க. எந்த விஷயம் பண்ணாலும் அவங்க வந்து கேர்ஃபுல்லாக எஸ்கேப் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ இதை தான் நமக்கு வந்து கொஞ்சம் வெறுப்பாக இருக்குது. இவங்க எப்போ தாண்டா மாட்டுவாங்க, இவங்களை மாட்ட வைக்கலாம் அப்படின்னு ஏதாவது பிளான் இருக்குதா, இல்லை அப்படின்னா கடைசி வரைக்கும் இப்படி தான் காப்பாற்றிக்கிட்டு இருப்பீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குற மாதிரி தான் நமக்கு இருக்குது. ஸோ பார்க்கலாம், இந்த முறையும் இதே தப்பு நடந்துச்சு அப்படின்னா நமக்கே வெறுத்து போயிடும். போங்கடாங்கிட்டு எப்படி ரோஹிணி மாட்ட விட மாட்டீங்க, அப்புறம் எதுக்குடா நாங்கள் இதை உட்காந்து பார்க்கணும் அப்படின்ற மாதிரி நமக்கே தோணிடும். ஸோ அதனால இந்த முறை ஓரளவுக்காவது ரோஹிணி பற்றின விஷயங்கள் வெளியே வந்துச்சு அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும். இல்லை அப்படின்னா நமக்கே வெறுப்பாக ஆரம்பிச்சிடும். போங்கடாங்கிட்டு நீங்களாச்சு சிறடி காசியாச்சு அப்படின்ற மாதிரி தோண ஆரம்பிச்சிடும். ஸோ அதை வந்து அந்த அளவுக்கு நம்மளை போக விட மாட்டாங்க அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ கதைக்குள்ளே வருவோம். இவ்வளோதாங்க இன்றைக்கி எபிசோட் நடந்த சம்பவங்கள். இனி நாளைக்கு எபிசோடில் பார்த்தீங்கன்னா இன்னும் நம்ம நினைக்காத ஒரு சம்பவம் நடக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்யாண வீட்டில் திருடுறதுக்கு 2 புருஷன் பொண்டாட்டி அவங்க வந்திருக்கிறாங்க. அவங்கள நம்ம முத்து மீனா ரொம்ப கேர்ஃபுல்லாக பிடிச்சிட்டாங்க. ஏன்னா கொஞ்சம் மிஸ் ஆகிருந்துச்சு அப்படின்னா அந்த நகையே போயிருக்கும். அதாவது பவித்ராக்காக வாங்கி வச்ச நகை ஒட்டுமொத்தமாக வீணாக இருக்கும், அவங்க எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் தடுத்து நம்ம முத்து மீனா ஒரு சூப்பரான ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. இது வந்து ரொம்ப பெருசாக பேசப்படுது அந்த மண்டபத்தில். அப்போ சம்மந்தி வீட்டுக்காரங்க இருக்காங்களே, அவங்கக்கிட்ட பரசு போய் சொல்கிறாரு, இந்த மாதிரி ஒரு பெரிய விஷயம் பண்ணிட்டாங்க, என்னோடய ஃப்ரெண்டோட பையனும் அவங்க மனைவியும் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அவர் வந்து ப்ரௌன்மணிக்கு வந்து உடனே நான் அவங்கள பார்த்தாகணும், இப்படி வந்து இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணியிருக்காங்களே, எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, நான் நினச்சி கூட பார்க்கல இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, உண்மையிலே இதுக்காகவே நான் அவங்கள பாராட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லி மாலை எடுத்துகிட்டு வந்துட்டார். மாலையும் கையுமா. இப்போது இந்த மாலையை போய் அவங்ககிட்ட போட்டார் அப்படின்னா மாட்டினார் மணி, இல்லை அப்படின்னா தப்பிச்சிருவார். ஸோ இந்த 2 ஏதாவது ஒரு சம்பவம் நடந்தே ஆகணும். நிச்சயமாக தப்பிக்க தான் போகிறாரு. ஏன்னா அவர் மாட்டிட்டார் அப்படின்னா ரோஹிணி மாட்டிக்கிடுவாங்க, கதை இல்லாமல் போயிடும். ஸோ அதனால் அவர் மாட்டுறதுக்கான நேரம்
வைக்கணும் சுச்சுவேஷன் அவங்க தரமாட்டாங்க. அதனால ப்ரௌன் மணியை இந்த விஷயத்துலேருந்து காப்பாற்றிடுவாங்க. ப்ரௌன் மணி எஸ்கேப் தான் ஆக போகிறாரு. இதுதாங்க ரிசல்ட். இது நான் உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. உங்களுக்கே நல்லா தெரியும் ப்ரௌன் மணி தப்பிச்சிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வரைக்கும் அவர் தப்பிச்சுக்கிட்டு தானே இருக்காரு. இது நாள் வரைக்கும் அவர் தப்பிச்சுக்கிட்டு தான் இருக்காரு. இதுக்கப்புறம் என்ன அவர் தப்பிக்காமையா இருந்துருவாரு, தப்பிக்க தான் போறாரு அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. ஆனால் இது எப்படி நடக்கும் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது. ஏன்னா இது கொஞ்சம் மிஸ் ஆனாலும் மாற்றுறதுக்கான ஒரு சுச்சுவேஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதனால இந்த முறை கொஞ்சம் எதிர்பார்ப்போ தான் போகுது. பட் கொஞ்சம் கரெக்டாக எடுத்துட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லை அப்படின்னா வழக்கம் போல் அதே கிளவி தானே, விடுங்கடா நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ முத்து இந்த முறை தப்பிச்சிட்டாரு. மேபி அடுத்த முறை மீனாக்கிட்டதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. பார்க்கலாங்க அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, சுருதி எடுத்த ஃபோட்டோ. இந்த கல்யாணத்தில் மணியை பார்க்கலனாலும் இந்த கல்யாணத்தை தாண்டி வீட்டுக்கு போகும்போது சில விஷயங்கள் அவங்க பேசும்போது நம்ம சுருதி எடுத்த ஃபோட்டோவை பார்க்கும்போது ப்ரௌன் மணி அங்கே இருந்ததுக்கான ஒரு எவிடன்ஸ் கிடைக்கும். அதை வச்சுக்கிட்டு தான் ப்ரௌன் மணி யார் என்ன, அவர் எதுக்காக அந்த கல்யாணத்துக்கு வந்தார். ஏன்னா ரோஹிணிக்கு சொந்தக்காரர், ரோஹிணி கூட ரிலேட்டிவ் இந்த கல்யாணத்துக்கு வந்துட்டு போயிருக்காரு அப்படின்னா நம்ம எப்படி அவரை பார்க்காம இருந்தோம்? அவர் எப்படி யாருக்குமே தெரியாமல் போனார். இது ரோஹிணியோட மாமா அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அப்படி இருந்தும் அவர் எப்படி எஸ்கேப் பண்ணார், எப்போ வந்தார், எப்படி போனார் அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். மேபி அந்த ஃபோட்டோவை கொண்டு போய் பர்ஸ்ட்டை காமிச்சாருன்னா மாட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரோஹிணி மாட்டிட்டா கதை செம்மையாக இருக்கும். ஏன்னா இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாரையும் ரொம்ப ஒரு அவமானம் பேசுகிறதா இருக்கட்டும், அது முத்து மீனாவை கொஞ்சம் வந்து பாரு அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் ரோஹிணி நிறையா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னா ரோஹிணி பற்றின விஷயங்கள் வெளியே வந்தால் மட்டும்தான் அது நடக்கும். இல்லை அப்படின்னா அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி. பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்றத. ஸோ இதுக்கப்புறம் எபிசோட் பார்த்தீங்கன்னா இப்படி தாங்க போகுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க நாங்கள் எப்போ வீடியோ போட்டாலும் நோட்டிஃபிகேஷன் உங்களை தேடி வரும். ஸோ இனி நாளைக்கு எபிசோட் என்ன நடக்க போகுது, நம்ம முத்து என்ன பண்ண போறாரு அண்ட் மீனா என்ன பண்ண போறாங்க, எப்படா இந்த கல்யாணத்தை முடிப்பாங்க அப்படின்றத முதற்கொண்டு நாளைக்கு எபிசோடில் பார்க்கலாம். ப்ரௌன் மணி மாட்ட மாட்டார் அப்படின்றது மட்டும் உறுதியாக தெரியுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.